إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்து வருகின்றோம். இன்றைய நமது மார்க்க வகுப்பில் உஹதுடைய போர், அந்த போருக்கான தயாரிப்புகள் மக்கா குறைஷிகளிடம் எவ்வாறெல்லாம் நடந்தன என்ற செய்திகளை நாம் பார்க்கலாம். முதலில், அதாவது பத்ருடைய அந்த போரின் தோல்விக்கு பிறகு அவர்களால் அதை ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலை காணப்பட்டது. அவர்களுடைய பெரும் பெரும் தலைவர்கள் கொல்லப்பட்டது. அதேபோன்று இவ்வாறான ஒரு சூழலில் நாம் சென்ற வகுப்பில் கூட பார்த்தோம், அதாவது ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹுடைய தலைமையிலே அவர்களுடைய அந்த வணிக கூட்டம் பிடிபட்ட விடயங்கள் எல்லாம் அவர்களுக்கு மிக பெரும் கோபத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த மாத்திரமல்லாமல் அவர்கள் அந்த பத்ரில் ஏற்பட்ட அந்த இழப்பை, அந்த அவமானத்தை மதீனாவில் உள்ள முஸ்லீம்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அந்த போரில் அவர்களுடைய பெரும் பெரும் தலைவர்கள் கொல்லப்பட்டிருந்தும் பத்ரில் அதில் அவர்களுக்காக ஒப்பாரி வைப்பதை கூட அவர்கள் தடுத்திருந்தார்கள். ஏன்னா நாம் கவலையாக இருக்கிறோம் என்று தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக. இவ்வாறாக அந்த கைதிகளை அவர்கள் விடுதலை செய்வதில் கூட பெரிய அளவில் ஆர்வம் காட்டவில்லை. ஏனென்றால் அவைகளெல்லாம் அவர்களுடைய அந்த தோல்வியை என்ன செய்துவிடும், வெளிப்படுத்தி காட்டிவிடும் என்ற ஒரு அந்த அச்சத்திலும் பயத்திலும். என் அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பின்னணியில், அதாவது முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு பெரும் ஒரு படையை என்ன செய்ய வேண்டும், தயார்படுத்த வேண்டும் என்ற அமைப்பிலே இதிலே அந்த குறைஷி தலைவர்களை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அதாவது இக்ரிமா இப்னு அபூ ஜஹல், அதே போன்று சஃப்வான் இப்னு உமையா, அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப், அப்துல்லாஹ் இப்னு அபூ ரபியா போன்றவர்கள் இதில் குறிப்பிடத்தக்கவர்கள். இஸ்லாத்துக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இதில் முதல் நடவடிக்கையாக அபூ சுஃபியான் பாதுகாப்பாக அந்த கொண்டு வந்த அந்த வணிகப் பொருட்கள், பத்திரமாக பாதுகாப்பாக கொண்டு வந்த அந்த வணிகப் பொருட்களை என்ன செய்கிறார் என்று அந்த அபூ சுஃபியான் அந்த வியாபார பொருட்களுக்கு யாரெல்லாம் பொறுப்பாளர்களாக அதன் உரிமையாளர்களாக இருந்தார்களோ அவர்களிடம் போய் பேசி, இப்படித்தான் பத்ரில் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எனவே நாம் ஒரு பெரும் போருக்கு தயாராக வேண்டியிருக்கிறது, எனவே அந்த உரிமையாளர்களோடு பேரம் பேசி என்ன செய்கிறார்கள், அதையெல்லாம் இந்த போருக்காக பயன்படுத்தி கொள்வதற்கு அவ்வாறு கேட்கின்ற போது அதற்கு அவர்கள் உடன்படுகிறார்கள். அந்த அனைத்தையும் அதற்காக விற்று என்ன செய்கிறார்கள், அந்த வியாபார பொருட்களில் சுமார் 1000 ஒட்டகங்கள், அதே போன்று 50,000 தங்க நாணயங்கள், இவைகளெல்லாம் அதில் இருந்தன. இதெல்லாம் அவர்கள் என்ன செய்து அதனுடைய லாபத்தை போருக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரே குறிக்கோளில் அவர்கள் அபூ சுஃபியான் செயல்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது.
அல்லாஹ் குர்ஆனில் 8வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற போது இந்த நிச்சயமாக இந்த நிராகரிப்பாளர்கள் தங்கள் பொருட்களை மக்கள் அல்லாஹுடைய வழியில் செல்வதை தடை செய்ய, அல்லாஹ்வுடைய வழியில் செல்வதை தடை செய்ய செலவு செய்கிறார்கள். அவர்கள் மென்மேலும் என்னதை இவ்வாறே செலவு செய்யும்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஆர்வப்படுத்துவதோடு அது அவர்களுக்கு என்ன செய்து துக்கமாக முடிந்துவிடும் என்பதையும் அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான். பின்னர் அவர்கள் வெற்றி கொள்ளப்படுவார்கள். இத்தகைய நிராகரிப்பாளர்கள் மறுமையில் நரகத்தின் பக்கமே இழுத்துச் செல்லப்படுவார்கள் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மக்காவை சுற்றியுள்ள அந்த பலதரப்பட்ட அந்த கோத்திரங்கள் அந்த கிளைகளை எல்லாம் சந்தித்து கினானா அதே போன்று மற்றும் திஹாமாவாசிகள் இவர்களிடமெல்லாம் சென்று இவ்வாறு முஸ்லீம்களுக்கு எதிராக நாம் மிக பெரும் ஒரு போரை தொடுக்கவிருக்கின்றோம், எங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்று என்ன செய்கிறார்கள், அறிவிப்பு செய்கிறார்கள். அதே போன்று மக்களை போருக்கு தூண்டுவதற்காக பல வழிகளை அவர்கள் கையாளுகிறார்கள். அதில் அபு இஸ்ஸா என்ற ஒரு கவிஞன், இந்த கவிஞனை சஃப்வான் இப்னு உமையா இதற்காக என்ன செய்கிறான், தயார் செய்கிறான். எனவே இந்த கவிஞர் பத்ர் போரில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களால் கைது செய்யப்பட்டவன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈட்டுத்தொகை இன்றியே இவனை விடுதலை செய்தார்கள். இஸ்லாத்துக்கு எதிராக எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது என்று அந்த ஒப்பந்தத்தில் தான் விடுதலை செய்தார்கள். ஆனாலும் அவன் என்ன செய்தான், சஃப்வானுடைய ஆசை வார்த்தைகளுக்கு அவன் இணங்கி, அந்த ஆசை வார்த்தைகளுக்கு அவன் மயங்கி என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் அந்த சஃப்வான் இப்னு உமையா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நீ போரிலிருந்து உயிரோடு திரும்பினால் உனக்கு பெரும் செல்வத்தை நான் தருவேன், நீ கொல்லப்பட்டால் உனது குடும்பத்தை உனது பிள்ளைகளை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று இவ்வாறு அவனுக்கு வாக்குறுதி கொடுக்கின்றான். எனவே இவன் என்ன செய்கிறான், மக்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பும் விதமாக கவிதைகளை பாட ஆரம்பிக்கிறான், முஸ்லீம்களுக்கு எதிராக இவ்வாறு போர் செய்ய வேண்டும் என்ற அமைப்பில். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இன்னும் பல கவிஞர்கள், அதாவது முசாஃபி இப்னு அப்து மனாஃப் இப்படியான ஒரு கவிஞனையும் என்ன செய்கிறார்கள், இதற்காக இவர்கள் நியமிக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அவர்கள் என்ன செய்தார்கள், மக்களை போருக்காக தூண்டிக்கொண்டே இருந்தார்கள். அதே போன்று ஸெய்த் இப்னு ஹாரிஸாவுடைய தாக்குதலால் ஏற்பட்ட அந்த நஷ்டமும் அவர்களுக்கு ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. எனவே மக்களை எல்லாம் இவ்வாறு போருக்கு இவர்கள் தயார்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல, அதாவது குறைஷி படை அதன் தளபதிகள் என்று நாம் பார்க்கின்ற போது இவர்கள் சுமார் ஒரு ஆண்டு காலம், ஒரு வருட காலம் இந்த போருக்கான ஒரு தயாரிப்பை செய்து முடிக்கிறார்கள். அதே போன்று அவர்களோடு நட்பு கோத்திரங்களோடும் என்ன செய்கிறார்கள், அவர்களையும் இந்த போருக்கு இணைத்துக் கொள்கிறார். சுமார் இதில் பார்த்தீங்கன்னா எதிரிகள் 3000 பேரை கொண்ட ஒரு படை, எதிரிகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3000 பேரை கொண்ட ஒரு படை. அதே போன்று இதில் பெண்களை கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், படை பட்டாளங்களோடு ஏன் இணைத்துக் கொள்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, அந்த பெண்களுடைய மானம் கண்ணியம் பங்கப்படுத்தப்பட அது வந்து செய்யக்கூடாது, அதில் எதுவும் பங்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக, அந்த ரோஷத்தில் இவர்கள் போரிடுவார்கள் என்பதற்காக பெண்களையும் அழைத்து வருகிறார்கள். எனவே 15 பெண்களை இதில் சேர்த்துக் கொள்கிறார்கள். அதே போன்று இந்த படையில் 3000 ஒட்டகங்கள், 200 குதிரைகள், 700 கவச ஆடைகள் இவைகளெல்லாம் பயன்படுத்தப்பட்டன என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது ஜாதுல் மஆத் என்ற நூலிலே குறிப்பிடுகிறார்கள். இந்த படையுடைய தளபதியாக அபூ சுஃபியான், அப்போது அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை, அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் இந்த படைக்கு தலைமை தாங்குகிறார். அதே போன்று குதிரைப்படை வீரர்களுக்கு ஹாலித் இப்னு வலீத் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை, எதிரி படையிலே இருக்கிறார். அதே போன்று அவருக்கு துணையாக இக்ரிமா இப்னு அபூ ஜஹல் அவரும் அப்போது இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. எனவே இவ்வாறாக இந்த போருடைய கொடி வந்து அப்துத்தார் என்று சொல்லக்கூடிய கிளையினிடம்தான் அந்த போருடைய கொடி வழங்கப்பட்டிருந்தது. இப்போ மக்காவிலிருந்து படை புறப்படுகிறது. பார்த்தீங்கன்னா ஒரு முழு தயாரிப்போடு என்ன செய்கிறது, மதீனாவை நோக்கி படை புறப்படுகிறது. எனவே அவர்கள் அந்த பழைய பகைமைகளை உள்ளத்தில், அந்த குரோதங்களை உள்ளத்திலே நிறைத்தவர்களாக என்ன செய்கிறார்கள், அவர்கள் மதீனாவை நோக்கி நகர்கிறார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாம் பார்க்கின்ற போது அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறாங்கடா, அவர்கள் அந்த மக்காவிலே அவர்கள் இருக்கிறார்கள். குறைஷிகளுடைய இந்த செயல்களை, இந்த அவர்களுடைய இந்த இராணுவ நகர்வுகளை எல்லாம் அவர் கண்காணித்து வருகிறார்.
அவர் இந்த படை புறப்பட்டவுடன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவசரமாக இந்த முழுமையான விவரங்களை எழுதி ஒரு கடிதத்தில் அதை நபி அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அது என்ன செய்கிறாங்க, நபி அவர்களுக்கு உடனே அனுப்பி வைக்கிறார்கள். எனவே அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தூதரை பொறுத்தவரையில் சுமார் உங்களுக்கு தெரியும், மக்கா மதீனா என்பது ஏறக்குறைய ஒரு 500 கிலோமீட்டர் தொலைவு. அதாவது 3 நாட்களுக்குள் அதி விரைவில் அவர் என்ன செய்கிறாரு, அவர் அதை அடைகிறார், மதீனாவை அடைகிறார். அப்போ ரசூலுல்லாஹ் குபால இருக்கிறான், குபா பள்ளியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறான். எனவே அந்த கடிதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதை படித்து காண்பிக்கிறார்கள். கடிதத்தை அவங்க படிக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் அதை அந்த கடிதத்தை அவ்வாறு படித்ததை அவர்கள் செவியேற்ற பிறகு சொல்கிறார்கள், இந்த செய்தியை நீங்கள் யாருக்கும் கூறாமல் மறைத்து விடுங்கள் என்று கட்டளையிட்டு விட்டு ரசூலுல்லாஹ் உடனே மதீனாவுக்கு விரைகிறார்கள். இப்போ அங்கு அன்சாரி தோழர்கள், முஹாஜிர்கள், அந்த தலைவர்கள் எல்லாம் அவசரமாக அவங்கள ஒன்று கூட்டி ஒரு ஆலோசனை ரசூலுல்லாஹ் நடத்துகிறாங்க. அப்போ ஒரு அவசர நிலை, இப்போ ஏன்னா படை எப்போதும் மதீனாவை தாக்கலாம் என்ற ஒரு பதட்ட நிலை இருக்கிறது. அப்போ எனவே அந்த சந்தர்ப்பத்தில் மதீனாவில் உள்ள முஸ்லீம்கள் எப்போதும் என்ன செய்கிறாங்க, ஆயுதம் ஏந்தியவர்களாகவே இருந்தார்கள். என எதிரிகளுடைய தாக்குதலை சமாளிக்க வேண்டும் என்பதற்கு தயாராகவே இருந்தார்கள். எந்த அளவுக்குனா தொழுகையில் கூட ஆயுதங்களை ஏந்தியவர்களாகவே தொழுகையில் கூட கலந்து கொண்டார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக ஒரு அன்சாரி குழு என்ன செய்கிறது, அன்சாரிகள் தயாராகின்றார்கள். அதில் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸைத் இப்னு ஹுதைர், ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த நபி தோழர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த வீட்டை சூழ அவர்கள் காவலுக்கு இருக்கிறாங்க. எனவே இவ்வாறாக மதீனாவுடைய நுழைவாயில்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அதாவது இராணுவ நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பவைகளில் நபித்தோழர்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த வழிகள் எல்லாம் மிக எச்சரிக்கையாக அதற்குரிய பாதுகாப்புகள் எல்லாம் போடப்பட்டு இருக்கின்றன. எனவே எதிரிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இப்போ மதீனாவுடைய எல்லையை அடைகிறார்கள். அந்த மக்கா படையை பொறுத்தவரையில் வழக்கமாக அந்த மேற்கு பாதையில் தனது பயணத்தை தொடர்ந்தது. அவர்கள் அபுவா என்ற இடத்தை அடைந்ததும், அபுவா என்ற இடம் உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி தாயார் அங்கே தான் என்ன செய்யப்பட்டாங்க, அங்கே அடக்கப்பட்டாங்க. இதில் வருது அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்த் என்ன செய்யல, இஸ்லாத்தை அப்போது ஏற்றிருக்கவில்லை, இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்தவர்கள். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய கபரை தோண்டி அவரது உடலை வெளியே எடுக்கலாம் என்ற ஒரு நிலைக்கு கூட சென்றார் என்றதாக வருகிறது. ஆனால் அதை அவர்கள் அனுமதிக்கவில்லை என்ற ஒரு விடயத்தை இங்கே சுட்டி காட்டுகிறார்கள் இந்த நூலுடைய ஆசிரியர். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அந்த படை மதீனாவுக்கு சமீபமாக உள்ள அல் அகீக் என்ற அந்த பள்ளத்தாக்க கடந்து அங்கிருந்து வலப்புறமாக சென்று அந்த உஹது மலைக்கு அருகில் உள்ள ஐனைன் என்ற இடத்தில் தங்குகிறது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உஹது மலைக்கு அருகில் மதீனாவின் வடப்பகுதியில் இருக்கும் பள்ளத்தாக்கின் அந்த மேற்பக்கத்தில் உள்ள பத்னு சபகா என்ற பகுதியில் உள்ளது. ஆக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மக்காவின் படை இவ்விடத்தில் ஹிஜ்ரி 3வது வருடம், ஹிஜ்ரி 3 ஷவ்வால் மாதம் பிறை 6 வெள்ளிக்கிழமை அன்று அங்கே என்ன செய்கிறது, இறங்கி தங்களுடைய இராணுவ முகாம்களை அமைத்துக் கொள்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்போது அதாவது இஸ்லாமிய படையின் ஒற்றர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த குறைஷி இராணுவத்தினுடைய இந்த நடவடிக்கைகளை அவர்களும் என்ன செய்கிறார்கள், துப்பறிந்து கொண்டே இருக்கிறார்கள். அவ்வப்போது ரசூலுல்லாஹ்வுக்கு செய்திகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். இறுதியாக எதிரிகள் எந்த இடத்துல முகாம் அமைத்து இருக்கிறாங்க என்ற செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த செய்திகளும் சேருகின்றன. அப்போது ரசூலுல்லாஹ் மேல்மட்ட அந்த இராணுவ ஆலோசனை சபையை ரசூலுல்லாஹ் கூட்டுகிறார்கள். என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை பற்றி ஆலோசனை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட ஒரு கனவையும் அந்த இடத்துல சொல்றாங்க. அவர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கண்ட ஒரு கனவை பற்றி சொல்கிறார்கள். அல்லாஹ் மீது சத்தியமாக நான் ஒரு நல்ல கனவை கண்டேன் என்று சொல்கிறார். சில மாடுகள் அறுக்கப்படுகின்றன என்று சொல்றாங்க. எனது வாளின் நுனியில் ஒரு ஓட்டை ஏற்படுவதையும் நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய வாளுடைய அந்த நுனியில் ஒரு ஓட்டை ஏற்படுவதையும் நான் பார்த்தேன். உறுதிமிக்க பாதுகாப்புடைய கவச ஆடையில் எனது கையை நான் நுழைத்துக் கொள்வதையும் பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கண்ட ஒரு கனவை, நபிமாவுடைய கனவு என்பது எனது வஹையாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, மாடுகள் அறுக்கப்படுவதனுடைய விளக்கம் என்ன என்று சொன்னால்,
ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களில் சிலர்கள் கொல்லப்படுவார்கள் என்பது. அதே போன்று வாளில் ஏற்பட்ட அந்த ஓட்டை அதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால் நபியுடைய குடும்பத்தில் ஒருவர் கொல்லப்படுவார் என்பது. அதே போன்று உருக்கு சட்டை என்பது அந்த மதீனாவை குறிக்கும் என்ற விளக்கங்களை அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கினார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன ஆலோசனையை முன்வைக்கிறாங்கண்டா சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க, அதாவது நாம் மதீனாவை விட்டு வெளியேறாமல் நாங்கள் மதீனாவுக்குள் இருந்து கொண்டே நம்ம என்ன செய்வோம், நாம் பாதுகாத்துக் கொள்வோம். அந்த குறைஷிகள் தங்களுடைய இராணுவத்தோடு மதீனாவின் பக்கம் அவர்கள் முன்னேற நினைத்தால் நாம் என்ன செய்வோம், அவர்களை எதிர்த்து தாக்குவோம். இல்லை என்றால் அவர்கள் எந்த பலனுமின்றி திரும்பி சென்று விடுவார்கள். அது அவர்களுக்கே தீங்காக அமையும். மதீனாவுக்குள் நுழைய விடாமல் நாம் தடுப்போம். நாம் எல்லா முனைகளிலும் அவர்களை எதிர்த்து தாக்குவோம் மதீனாவுக்குள் அவர்கள் நுழைய முனைந்தார் என்ற ஒரு ஆலோசனை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைக்கிறாங்க. எனவே இதுதான் ஒரு சரியான ஒரு கருத்தாகவும் இருந்தது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் நயவஞ்சகர்களுடைய தலைவன் யாரு? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். அவனும் இந்த கருத்தை தான் ஆமோதிக்கிறான். அவனை பொறுத்தவரையில் அவன் ஹஸ்ரஜ் அந்த கோத்திரத்தின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவன். அப்போ இந்த அடிப்படையில் அவன் அந்த சபையில் அவனும் கலந்திருந்தான். அப்போ பார்த்தீங்கன்னா இராணுவ ரீதியாக நபி ஸல்லல்லாஹுடைய அந்த கருத்து தான் ஒரு மிக சரியான கருத்து என்பது என்ன செய்து இந்த அப்துல்லா இப்னு உபை கூட என்ன செய்தான், இதே கருத்தை தான் ஆமோதிக்கிறான். அவனும் இந்த கருத்தை தான் ஆமோதிக்கிறான். அவனை பொறுத்தவரையில் அதாவது என்ன செய்யலாம், போர் செய்யாமல் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலை அவனிடம் காணப்பட்டது. அப்போ எனவே இவ்வாறாக இதில் நாம் இன்னொரு விடயத்தையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அந்த விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது ஏனைய தோழர்கள் பத்ரில் எல்லாம் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்காதவர்கள், அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்தவர்கள், அவர்களை பொறுத்தவரையில் அவங்க ரசூலுல்லாஹ்களுக்கு எப்படியான ஒரு ஆலோசனையை முன்வைக்கிறாங்கண்டா, நாம் மதீனாவுக்கு வெளியே சென்று எதிரிகளை சந்திப்போம், எதிரிகளோடு நாம் போர் புரிவோம். இந்த நாளுக்காகத்தான் நாம் என்ன செய்தோம், நாம் காத்து கொண்டிருந்தோம். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இப்போது அருள் இருக்கிறான். எனவே நாம் எதிரிகளை நோக்கி புறப்படுவோம் என்ற அடிப்படையில் தான் அவர்களது கருத்துக்கள் அமைந்திருந்தன. எனவே எதிரிகள் நம்மை கோழைகள் என்று எண்ணிவிடவும் கூடாது என்ற அமைப்பில் கருத்துக்களை ஆலோசனைகளை முன்வைத்தார்கள். எனவே இவ்வாறான கருத்தை முன்வைத்த போது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட என்ன செய்கிறாங்க, அவங்களும் இதே கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு தெரியும் பத்ரில் மிக பெரும் வீரத்தை வெளிப்படுத்திய ஒரு நபித்தோழர். அப்போ எனவே அவங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் உங்கள் மீது வேதத்தை இறக்கி இருக்கிறான், அந்த உங்கள் மீது வேதத்தை இறக்கி அல்லாஹ் மீது சத்தியமாக மதீனாவுக்கு வெளியில் அந்த எதிரிகளை எனது வாளால் வெட்டி வீழ்த்தாத வரை நான் எந்த உணவும் சாப்பிட மாட்டேன் என்ற அளவுக்கு அவர் உறுதியாக சொல்கிறார். எனவே இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அவனோட கருத்தை விட்டு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ மதீனாவுக்கு வெளியே எதிரிகளை சந்திப்பது என்ற அந்த விடயம் தான் முடிவாகிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இப்போது அந்த படைக்கான அந்த தயாரிப்புகள் நடக்கின்றன. அது வெள்ளிக்கிழமை நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா உரையை நிகழ்த்துகிறார்கள், ஜும்மா தொழுகையை நடத்துகிறார்கள். அந்த ஜும்மா உரையிலும் இது தொடர்பான செய்திகளை மக்களுக்கு வழங்குகிறார்கள். எதிரிகளை சந்திப்பதற்காக தயாராகும்படி முஸ்லீம்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிக்கிறார்கள். எனவே இந்த உரையை கேட்டு முஸ்லீம்களும் என்ன செய்கிறாங்க, அவங்களும் உற்சாகம் அடைகிறார்கள். எனவே அசருடைய தொழுகை ரசூலுல்லாஹ் அன்று அங்கே தொழுவிக்கிறாங்க. எனவே இவ்வாறாக படை என்ன செய்து தயாராகி கொண்டு இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுக்கு அசர் தொழுகை முடித்து நுழைகிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்கிறாங்க, அவர்களோடு சென்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு தலைப்பாய் அணிவிக்கிறாங்க, மற்ற ஆடைகளை அணிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த முழுமையான ஆயுதங்களோடு அதாவது 2 கவச ஆடைகளை அணிந்து வாளை கழுத்தில் தொங்கவிட்டவர்களாக ரசூலுல்லாஹ் முஸ்லீம்களுக்கு முன் தோன்றினார்கள். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதாவது ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே மாதிரி உஸைத் இப்னு ஹுதைர், இவங்களும் அந்த மதீனாவாசிகளுடைய தலைவர்கள். அப்போ இவர்கள் சொல்கிறார்கள், அதாவது மதீனாவிலிருந்து வெளியேறித்தான் போர் செய்ய வேண்டும் என்று நீங்கள் ரசூலுல்லாஹ் என்ன செய்தீங்க, ஒரு அழுத்தத்தை கொடுத்தீங்க. நபி அவங்க மதீனாவுக்குள்ள எதிரிகளை வரவிட்டு தாக்குவதை தான் விரும்பினாங்க.
இது வந்து நீங்கள் இவ்வாறு ரசூலுல்லாஹ்களுக்கு இவ்வாறு அழுத்தம் கொடுத்தது தவறுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது என் அருமையான சகோதரர்களே, இப்போ மக்கள் ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹ்களுக்கு இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டோமோன்னு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தவுடன் என்ன, அவங்க அந்த போருக்கான ஆடைகளை அணிந்து வெளியே வந்தவுடன் என் அருமையான சகோதரர்களே, மக்கள் சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் உங்கள் விருப்பப்படியே செய்து கொள்வோம், நீங்கள் விரும்பியபடி படைய மதீனாவுக்குள்ளே வரவிட்டு தாக்குவோம் அப்படி என்று சொன்னபோது நபி அவங்க சொல்லக்கூடிய செய்தி புகாரில் வரக்கூடிய செய்தி. என்ன செய்தின்னு பாருங்கள். அதாவது ஒரு இறை தூதர் தனது கவச ஆடை அணிந்தால் அதன் பிறகு அல்லாஹ் அவருக்கும் அந்த தூதருடைய எதிரிகளுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கும் வரை அதை கலற்றுவது ஆகமானது அல்ல. இப்போ பாருங்கள், ரசூலுல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் வீரர், சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு வீரராக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். எனவே அருமையான சகோதரர்களே, எனவே போருக்கு புறப்பட்டு செல்வது என்பது முடிவாகிவிட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை 3 பிரிவாக பிரிக்கின்றார்கள். அதில் முஹாஜிர்களின் பிரிவு. இப்போ இந்த பிரிவுடைய கொடி வந்து முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுக்குறாங்க. அப்போ எனவே அதே போன்று அன்சாரிகளுடைய அந்த ஹவுஸ் கூட்டத்தினர் அந்த பிரிவு இவர்களுக்குரிய கொடியை உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹுவிடம் கொடுக்கிறார்கள். அதே போன்று அன்சாரிகளில் ஹஸ்ரஜ் கூட்டத்தின் அந்த கொடியை பொறுத்தவரையில் ஹுபாப் இப்னு முன்திர் என்ற அந்த நபி தோழரிடம் கொடுக்கிறார்கள். படையில் 1000 வீரர்கள் இருக்கிறாங்க. இஸ்லாமிய படையில் எத்தனை 1000 வீரர்கள் இருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா 100 பேர் தான் கவச ஆடை அணிந்திருக்கிறார்கள். அதே போன்று அவர்களில் வந்து குதிரை வீரர்கள் எவரும் இருக்கவில்லை என்ற செய்தியை நாங்கள் இதில் பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் தொழுகை நடத்துவதற்காக யாரை நியமிக்கிறாங்கன்னா அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்களை நியமிக்கிறாங்க. பின்பு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களோட கட்டளைக்கிணங்க இஸ்லாமிய படை அந்த மதீனாவின் வடக்கு நோக்கி புறப்படுகிறது. சாத் இப்னு உபாதா, சாத் இப்னு முஆத் ஆகியோர் ரலியல்லாஹு அன்ஹுமா கவச ஆடை அணிந்து நபி அவர்களுக்கு முன்னால் நடந்து செல்கிறார்கள். எனவே அந்த படை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இஸ்லாமிய படை சன்யத்துல் வதா என்ற இடத்தை கடந்தபோது தனது படையிலிருந்து சற்று விலகி வந்து கொண்டிருக்கும், அதாவது ஒரு ஆயுதம் தரித்த ஒரு கூட்டம் வருகிறது. நபி அவங்க அவர்களை பார்க்குறாங்க, சொல்கிறாங்க, இந்த படை யாருடையது என்று கேட்கும்போது சொல்கிறாங்க, இவர்கள் வந்து ஹஸ்ரஜ் இனத்துடைய நண்பர்களான யூதர்கள், இவர்களும் என்ன செய்ய இணை வைப்பாளர்களுக்கு எதிராக நம்மோடு போர் செய்வதற்காக போரில் கலந்து கொள்வதற்கு வந்திருக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்களா, இஸ்லாத்தை தழுவியவர்களா என்று கேட்கும்போது இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அதாவது இந்த முஷ்ரிக்குகளுக்கு எதிராக முஸ்லிம்களுடைய உதவி தேவையில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் மறுத்துவிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷேகான் என்ற அந்த இடத்தை அடைந்தவுடன் படையை நிறுத்தி ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, படையை ரசூலுல்லாஹ் நோட்டமிடுகிறார்கள். எவ்வளோ பெரும் ஒரு படை தளபதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதில் வயது குறைந்தவர்களாக இருந்த பலர் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு திருப்பி அனுப்புகிறாங்க. வயதிலே குறைந்தவர்களாக இருந்தவர்களில் அதாவது இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் அப்துல்லா இப்னு உமர், உசாமத் இப்னு ஸெய்த், உசைத் இப்னு ஹுதைர், அதே போன்று ஸெய்த் இப்னு சாபித், ஸெய்த் இப்னு அர்கம், இப்படி பலர் இதில் இருக்கிறாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அதில் ஓரிரண்டு தோழர்களை மட்டும் ரசூலுல்லாஹ் தெரிவு செய்தாங்க. அதாவது மிக என்ன செய்ய வீரமாக அம்பை எய்யக்கூடியவர்கள், மிக துல்லியமாக அம்பை எய்யக்கூடியவர்கள், அப்படியானவர்கள் ரசூலுல்லாஹ் தேர்வு செய்தார்கள் என்பதையும் நாம் இதிலே பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, எனவே இப்போது மாலை நேரமானவுடன் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஷேகான இடத்துல மகரிபை தொழுகிறாங்க. பிறகு இஷாவும் ரசூலுல்லாஹ் அங்கே தொழுது விட்டு இரவை கழித்திர ஏற்பாடு செய்கிறாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹ் தனது இராணுவ பாதுகாப்புக்காக அந்த இராணுவ முகாமை சுற்றிலும் சுமார் 50 வீரர்கள் ரசூலுல்லாஹ் நியமிக்கிறாங்க. எத்தனை வீரர்கள்? 50 வீரர்கள். இதில் யாரை தளபதி ஆக்கினாங்கன்னு சொன்னால் முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு. இவரை பற்றி நாங்கள் என்ன படித்தோம்? முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு பற்றி நாங்கள் காப் இப்னு அஷ்ரஃபை கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் அனுப்பினாங்களே ஒரு குழு, அதில் தளபதியாக இருந்தவர் யார் தான்? முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அவர்கள். அதே போன்று அதில் தக்வான் இப்னு அப்துல் கைஸ் ரலியல்லாஹு 2 தோழர்கள் சொல்லாங்க, அதில் பொறுப்பாக நியமித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதில் என் அருமையான ஃபஜ்ருடைய தொழுகை அடுத்த நாள் சனிக்கிழமை ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவு பெற்ற பிறகு அதாவது அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்துல்லா இப்னு உபை அவன் என்ன செய்யலாம் 300 பேரோடு வந்திருந்தான்.
அவன் எத்தனை பேரோடு வந்திருந்தான்? 300 பேரோடு அவன் வந்திருந்தான். அப்போ எனவே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க? ஃபஜ்ருடைய தொழுகை நடத்துகிறார்கள். அப்போ எதிரி படை வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் நெருங்கிவிட்ட ஒரு அப்படியான ஒரு பின்னணியில் தான் நயவஞ்சகன் இந்த முனாஃபிக் அப்துல்லா இப்னு உபை என்ன செய்கிறான்னு சொன்னால், அதாவது 1000ல் 300 பேரில் ஒரு பெரிய எண்ணிக்கை, சாதாரண எண்ணிக்கை இல்லை, ஒரு பெரிய எண்ணிக்கை. அவன் என்ன செய்கிறான்? தனது அந்த படையை எடுத்துக்கொண்டு அவன் படையை விட்டு விலகுகின்றான். இல்லைங்களா? நாம் வந்து இவ்வாறு எதற்காக எமது உயிர்களை மாய்த்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய அதாவது நபி வந்து சொன்ன கருத்து மதீனாவுக்குள்ளிருந்து நாங்கள் என்ன செய்வோம்? எதிரிகளை தாக்குவோம் என்று தான் சொன்னாங்க. எனவே இது யாருடைய ஒரு கூற்றுக்காக நாம் நமது உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அதாவது படையிலிருந்து விலகுகின்றான். எனவே நறுமை சகோதரர்களை, இதில் உண்மையான காரணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவன் எவ்வளோ இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவன் என்றதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது அவன் வராமல் இருந்தால் மதீனாவிலிருந்து என்ன செய்யலாம்? படையோடு இணையாமல் இருந்து இருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு இக்கட்டான நேரமாக இல்லை இது. இக்கட்டான இந்த நேரத்தில் இவ்வாறு செய்வதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளுக்கு என்ன செய்யும்? அதில் ஒரு உற்சாகம் ஏற்படும். எதிரிகளுக்கு என்ன செய்யும்? அதில் ஒரு உற்சாகம் ஏற்படும். அதே போன்று முஸ்லீம் படைகளுக்கு மத்தியில் என்ன செய்யும்? குழப்பம் ஏற்படும். அவர்களுக்கு மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்படும். அந்த எதிரிகள் வந்து என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரையும் நபித்தோழர்களையும் எதிரிகள் கொன்றுவிட்டால் அந்த தலைமைத்துவத்தை எனக்கு என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ள முடியும். இப்படியான இந்த கெட்ட தீய நோக்கங்களின் தான் இவனுடைய இந்த விலகலுக்கு காரணமாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இவனுடைய இந்த சூழ்ச்சி அமைந்திருந்தது என்பதை பார்க்கிறோம். இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவ்வாறு விலகுகின்ற போது அதாவது அவுஸ் கோத்திரத்தில் ஹாரிசா என்ற குடும்பத்தினர், ஹஸ்ரஜ் கூட்டத்தில் சலமா என்ற குடும்பத்தினரும் என்ன செய்கிறாங்க? போரிலிருந்து விலகிறதுக்கு முடிவு செய்கிறாங்க. அவங்களுக்கும் என்ன செய்ய ஒரு பலவீனமான ஒரு நிலை ஏற்படுகிறது. அவங்களும் அப்படி ஒரு முடிவை அவர்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த இரு குடும்பத்தினரையும் என்ன செய்தான்? அவர்களை பாதுகாத்து அவர்களை உறுதியாக்கினான். இப்போ குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 3வது அத்தியாயம் 122வது வசனம். அப்போ அந்த போரில் உங்களில் இரு பிரிவினர் என்ன செய்கிறாங்க? தைரியம் இழந்து அவர்கள் போர்க்களத்தை விட்டு சென்று விடலாமா என்று அந்த இருந்த சமயத்தை நீங்கள் எண்ணி பாருங்க. அப்படி அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை அதிலிருந்து காத்து கொண்டான். ஏனெனில் அல்லாஹ்வே அவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறான். ஆகவே நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் மீதே தவக்குள் வைப்பார்களாக என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த அப்துல்லா இப்னு உபையுடைய சூழ்ச்சி இருந்தது. அவன் இவ்வாறு புறமுதுகி காட்டி செல்கின்ற போது அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை. நாங்கள் ஜாபிர் இப்னு அப்துல்லான்னு சொல்கிறோமா இல்லை? அடிக்கடி சொல்லுவோம் ஒரு நபித்தோழரை. எனவே அவருடைய தந்தை அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறார்கள். இந்த அப்துல்லா இப்னு உபையை பின்தொடர்ந்து வந்து என்ன செய்கிறாங்க? இந்த இக்கட்டான சூழலில் உனது கடமை என்ன? நீ இவ்வாறு விலகி செல்வதா? இதை நீ உணராமல் செல்கிறாயே, வாருங்கள் நம்மோடு இறைவழியில் போரிடுங்கள், அல்லது எதிரிகளிடமிருந்து எங்களை காக்கக்கூடிய அரணாக நில்லுங்கள் என்று எவ்வளோ அவர்கள் எடுத்து கூறி முயல்கிறார்கள். ஆனால் அவன் வந்து உண்மையில் அவனுக்கு போர் செய்யக்கூடிய எந்த ஒரு நோக்கம் என்ன செய்யலை, அவனுக்கு இருக்கவில்லை என்ற ஒரு நிலைதான் அங்கு காணப்பட்டது. எனவே அவன் சொல்கிறான், எந்த அளவுக்குன்னா, நீங்கள் போருக்கு வரல, நீங்கள் உங்களே அழித்துக் கொள்வதற்காக வந்து இருக்கிறீர்கள். இவ்வாறு அவன் கூறினான். அப்போது அவங்க சொல்கிறாங்க, நீ அல்லாஹ்வுடைய கருணையை விட்டு அல்லாஹ் உன்னை தூரமாக்கட்டும் என்று சொல்லி உங்களை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் முற்றிலும் தேவையற்றவர் என்று சொல்லி அவர் திரும்பி செல்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற போது 3வது அத்தியாயம் 167வது வசனம், மூமின்களே, அந்நயவஞ்சகர்களை நோக்கி நம்முடன் சேர்ந்து அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிய வாருங்கள், அல்லது அந்த நிராகரிப்பாளர்களை எங்களை விட்டும் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டதுக்கு, இதனை நாங்கள் போர் என்று கருதி இருந்தால் நிச்சயமாக உங்களை தொடர்ந்து நாம் என்ன செய்ய மாட்டோம், தொடர்ந்து நாங்கள் வந்திருக்க மாட்டோம் என்று கூறினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அன்றைய தினம் அவர்கள் அதாவது நிராகரிப்புக்குத்தான் மிக நெருக்கமாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இவர்கள் அதாவது தங்கள் மனதில் இல்லாதவற்றை அவனுடைய அந்த வாயால் பேசுகிறார்கள், மறைத்து அவனுடைய உள்ளத்தில் மறைத்து இருப்பதை அல்லாஹ் அறிகிறான் என்ற வசனங்கள் அருளப் பெற்றன. எனவே நறுமை அந்த இஸ்லாமிய படை 1000ல் 300 போனால் 700 பேரை கொண்டு அந்த படை என்ன செய்கிறாங்கண்டா உஹதை நோக்கி நகருகிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, எதிரிகளுக்கு அருகில் செல்லாமல் வேறு ஒரு வழியை ரசூலுல்லாஹ் உஹதுக்கு அழைத்து செல்வதற்கான ஒரு வழியை கேட்குறாங்க. அப்போது அபு ஹைசமான்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரை நான் அழைத்து செல்கிறேன் என்று கூறி அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஹாரிசா கிளையினருக்கு சொந்தமான
விவசாய நிலங்கள் வழியாகவும் அதே போன்று அந்த மேடுகள் வழியாகவும் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். இப்போது எதிரிப்படை வந்து மேற்கு திசையில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறாக படை வந்து நகர்ந்து செல்கின்ற போது என் அருமையான சகோதரர்களை மிர்பா இப்னு ஹைது என்று சொல்லக்கூடிய ஒருவனுடைய தோட்டத்து வழியாக முஸ்லீம் படை செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அவன் ஒரு குருடனாகவும் முனாஃபிக்காகவும் இருந்தான். அவன் முஸ்லீம் படை அவ்வாறு செல்கின்ற போது அவன் மண்ணை வாரி வீசினான். அல்லாஹ்வின் தூதரை அவன் இகழ ஆரம்பிக்கிறான். அப்போது அந்த நபித்தோழர்கள் கோபமடைந்து அவனை கொல்ல முனைகின்ற போது சொல்கிறார்கள், இவனது கண்களும் குருடு, இவனது உள்ளமும் குருடு, இவனை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது உதுவத்துல் வாதி என்று சொல்லக்கூடிய அந்த உஹது மலைக்கு அருகில் உள்ள கணவாயில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு தனது படையோடு வந்து இறங்குகிறார்கள். பிறகு மதீனாவை முன்னோக்கியவாறு தங்களது கூடாரங்களை அமைக்குமாறு சொல்கிறார்கள். அதாவது படையினுடைய பிற்பகுதி உஹது மலையை நோக்கி இருந்தது. இந்த அமைப்பின்படி முஸ்லீம்களின் படைக்கும் மதீனா நகரத்துக்கு மத்தியில் தான் எதிரிகளுடைய படை என்ன செய்கிறது, தங்கி இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நன்மையான சகோதரர்களே, இப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் ஒரு படை தளபதி என்பதையெல்லாம் நாம் இதில் பார்க்கலாம். நபி அவங்க என்ன செய்கிறாங்க, படையை கட்டமைக்கிறாங்க. பல அணிகளாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்களை ரசூலுல்லாஹ் அமைக்கிறாங்க. அதில் திறமையாக அம்பெய்யக்கூடிய நன்கு அதில் தேர்ச்சி பெற்ற 50 வீரர்கள் ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்து அதில் வந்து பத்ர் போரில் கலந்து கொண்ட அவுஸ் கிளையைச் சேர்ந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் இப்னு நுமான் அல் அன்சாரி ரசூலுல்லாஹ் அதற்கு பொறுப்பாக நியமிக்கிறார்கள். பின்பு அவர்களை வந்து அந்த கனாத் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு வடக்கு பக்கம் அமைந்துள்ள மலையில் நிலையாக தங்கி முஸ்லீம்களை பாதுகாக்க வேண்டும் என்று பணிக்கிறாங்க. எனவே இந்த மலையை பொறுத்தவரையில் முஸ்லீம்கள் இராணுவ முகாம்களும் தென்கிழக்கில் சுமார் 150 மீட்டர் தொலைவில் இருக்கிறது. நபிஸா அவர்கள் இந்த அம்பெரியும் வீரர்களுக்கு கூறிய அறிவுரைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் அதில் சொல்கிறாங்க, அதனுடைய தளபதிக்கு சொல்கிறாங்க, எதிரிகளின் குதிரைப்படை எங்களை நெருங்க விடாமல் அம்பெய்து அவர்களை நீங்கள் தடுக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய பிரதான முக்கிய நோக்கம். எதிரிகள் எங்களுக்கு பின்புறத்திலிருந்து வந்துவிடக்கூடாது. போர் நமக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ அமைந்தாலும் சரி, நீங்கள் இங்கிருந்து அசையக்கூடாது, நிலையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த வழியாக எதிரிகள் எம்மை தாக்கிவிடக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் ஆணித்தரமாக சொல்கிறாங்க. அதே போன்று அந்த படைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கடா, அந்த 50 பேர் கொண்ட படைக்கு சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் முதுகு பக்கங்களை பிற்பகுதியை பாதுகாத்து கொள்ளுங்கள். நாங்கள் போரில் கொல்லப்படுவதை பார்த்தாலும் நீங்கள் உதவுவதற்கு வரக்கூடாது. நாங்கள் வெற்றி பெற்று கனிமத்து பொருட்களை சேகரித்து கொண்டிருந்தாலும் நீங்கள் அதிலிருந்து இறங்கக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹ் ஆணித்தரமாக சொல்கிறாங்க. இதில் மற்றும் ஒரு ரிவாயத்தில் நீங்கள் பார்க்கலாம், புகாரில் எவ்வாறு வருகிறது என்றால், எங்களை வந்து பறவைகள் கொத்தி தின்பதை நீங்கள் பார்த்தாலும் நான் உங்களுக்கு கூறி அனுப்பும் வரை உங்கள் இடத்திலிருந்து யாரும் நகரக்கூடாது. நாம் எதிரிகளை தோற்கடித்து அவர்களின் சடலங்களை மிதித்து செல்வதை பார்த்தாலும் நான் கூறி அனுப்பும் வரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இறங்கக்கூடாது என்பது கடுமையான உத்தரவாக இருக்கிறது. இப்படியான ஒரு உத்தரவை ரசூலுல்லாஹ் போடுறாங்க. என் அருமையான சகோதரர்களே, ஏன்னா பின்னால் வந்து எதிரிகள் தாக்கிவிடக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹ் மிக கவனம் எடுத்தார்கள் என்பதை நாம் இதிலிருந்து பார்க்கிறோம். எனவே படையுடைய வலப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முன்திர் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், இடப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்களையும், ஜுபைர் உதவியாக மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாஹ் நியமிக்கிறான். எனவே காலித் இப்னு வலீதுடைய தலைமையில் அந்த எதிரிகளுடைய, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார், எதிரிகளின் அந்த குதிரை படைகளை எதிர்க்கும் பொறுப்பை இடப்பக்கத்தில் நிறுத்தியிருந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கொடுக்கிறான். மேலும் முஸ்லீம்களுடைய அணிகள் முன்பகுதியில் வீரத்திலும் துணிவிலும் யாரெல்லாம் வீரர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, முன்பகுதியில் அல்லாஹ்வுடைய நிறுத்துறாங்க. அப்படி அதாவது வீரத்தில் மிக சிறந்தவர்களை நிறுத்தினாங்க என்பதையெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி ஒரு படை தளபதி சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அந்த நுட்பங்களை நாம் இதிலே பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்கள், இவ்வாறு நுட்பமாக நபி அவர்கள் இந்த படை என்ன செய்கிறாங்க, இவ்வாறு அவர்கள் கட்டமைக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். நறுமையான சகோதரர்களே, அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக அந்த படையை வந்து இவ்வாறு கட்டமைத்த பிறகு அடுத்ததாக நாம் இங்கு பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அதாவது ஹிஜ்ரி 3 ஷவ்வால் மாதம் பிற 7
சனிக்கிழமை காலை தான் என்ன செய்து இந்த போருக்கான இந்த ஆயத்தங்கள் நடக்கின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதாவது தனது படைக்கு உற்சாகமூட்டுகிறார்கள், வீர வழிகளின் மூலம் உற்சாகமூட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, எனது கட்டளை வரும் வரை நீங்கள் போரை ஆரம்பிக்கக்கூடாது என்று வீரர்களுக்கு தடை விதிக்கிறார்கள். நபி அவங்க 2 கவச ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள். தங்கள் தோழர்கள் ரசூலுல்லாஹ் போர் புரிவதற்கு என்ன செய்கிறாங்க, அந்த ஆர்வத்தை ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். எதிரிகளை சந்திக்கின்ற போது சகிப்பு தன்மையோடு நீங்கள் வீரத்தை என்ன செய்ய வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்று தூண்டுகிறார்கள். அதே போன்று தங்களுடைய தோழர்களுக்கு வீரத்தை ஊட்டும் வகையில் ரசூலுல்லாஹ் ஒரு கூர்மையான வாளை உருவி கேட்குறாங்க, இந்த வாளை என்னிடமிருந்து இதை வாங்கி இதற்குரிய கடமையை நிறைவேற்றுவது யார் என்று கேட்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நறுமை சகோதரர்களே, அப்போது அதை வாங்குவதற்கு பலர் முன் வந்தார்கள். அலி இப்னு அபி தாலிப் அவர்கள், ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள், உமர் இப்னு கத்தாப் அவர்கள், இவங்கெல்லாம் முன் வந்தார்கள். இறுதியாக அபு துஜானா என்று அழைக்கப்படுகின்ற சிமாம் இப்னு ஹரஸா ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, அதற்குரிய கடமை என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி அவர்கள், இந்த வாள் வளையும் வரை இதன் மூலம் எதிரிகளின் முகங்களை நீங்கள் வெட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இறை தூதர், இதனுடைய கடமையை நான் நிறைவேற்றுவேன் என்று அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். நபி அவர்கள் அவருக்கு அந்த வாளை கொடுக்கின்றார்கள். அபு துஜானா ரலியல்லாஹு அவர்கள் மாபெரும் ஒரு போர் வீரராக இருக்கிறார்கள். போர் சமயத்தில் மிகுந்த, அதாவது பெருமையோடு அவர்கள் நடந்து செல்வார்கள். அவரிடம் ஒரு சிவப்பு நிற தலைப்பாக இருந்தது. அந்த தலைப்பாக அவர் அணிந்து கொண்டால் மரணிக்கும் வரை போர் புரிவார் என்று மக்கள் பேசுகின்ற அளவுக்கு அவர் என்ன செய்கிறாரு, அவர் ஒரு வீரராக இருக்கிறார். எனவே இவர்கள் அந்த வாளை வாங்கியவுடன் அவங்க தான் வைத்திருந்த அந்த சிவப்பு நிற தலைப்பாகை அவர்கள் அணிந்து கொண்டு அந்த 2 அணிகளுக்கும் இடையில் அவங்க பெருமையாக நடந்து செல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இவ்வாறு நடப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான், ஆனால் இது போன்ற இடங்களிலே தவிர என்று கூறினார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, மக்கா படையுடைய அமைப்பை நாம் பார்க்கின்ற போது அந்த இணை வைப்பவர்கள் தங்களுடைய படையை பல அணிகளாக அமைத்திருந்தார்கள். அதே போன்று படையுடைய தளபதியாக யார், அபு சுஃபியான் இப்னு ஹர்ப் அந்த போருடைய தளபதியாக, படையுடைய வலப்பக்கத்துக்கு ஹாலித் இப்னு வலீத் தலைமையேற்கிறார், இடப்பக்கத்துக்கு இக்ரிமா இப்னு அபூ ஜஹல் தலைமையேற்கிறார். அதே போன்று காலாட்படை வீரர்களுக்கு சஃபான் இப்னு உமையா என்ன செய்கிறார், அவன் தலைமையேற்கிறான். அதே போன்று அப்துல்லா இப்னு அபி ரபியா தலைமை வகிக்கிறான். இப்படியாக அதே போன்று அப்துத்தார், நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், அப்துத்தார் என்ற குடும்பத்தினர் தான் கொடி கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதிரிகளுடைய கொடி வழங்கப்பட்டிருந்தது. எனவே இவர்கள் தான் வளமையாக கொடியை கொண்டு வரக்கூடியவர்களாக இருந்தாங்க. இது ஆரம்பத்தில் நாங்கள் அந்த வரலாறுல ஆரம்பத்தில் இந்த செய்திகள் இருந்துச்சு. எனவே இவ்வாறாக தலைமுறையாக இவர்கள் தான் அந்த கொடியை தாங்கி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அதே போன்று இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அபூ சுஃபியான் அந்த பத்ர் போரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அபூ சுஃபியான் பத்ர் போரில் அந்த கொடியை ஏந்திருந்த நதர் இப்னு ஹாரிஸ் கைது செய்யப்பட்ட காரணத்தால் அந்த குறைஷிகளுக்கு ஏற்பட்ட தோல்வியை நினைவூட்டி என்ன செய்கிறார், மேலும் இவர்களின் கோபத்தையும் வெறியையும் கிளறுவதற்காக பின்வருமாறு அந்த உரை நிகழ்த்துகிறார். அப்துத்தார் குடும்பத்தினரை, பத்ர் போரில் எங்களின் கொடிக்கு நீங்கள் தான் பொறுப்பு வகித்தீர்கள். போரில் எங்களுக்கு என்ன சேதம் ஏற்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். படைக்கு ஏற்படக்கூடிய அந்த நிலைக்கு அவற்றின் கொடிகளை, படைக்கு இவ்வாறான தோல்விகள் ஏற்படக்கூடிய காரணம் அந்த கொடிகளுக்கு ஏற்படக்கூடிய நிலை. எனவே கொடி வீழ்ந்துவிட்டால் படையினரின் பாதங்களும் ஆட்டம் கண்டுவிடும். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாக இதை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் இதை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது எமது வீரத்தை நீங்கள் போரிலே நாம் காட்டத்தான் போகிறோம் என்று அவர்கள் கூறியதாக நாம் அதிலே பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக கொடியை காப்பதில் அவர்கள் என்ன செய்தார்கள், பெரும் போர் நடந்தது நாங்கள் பின்னால் பார்க்கலாம். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் கூட குறைஷிகள் என்ன செய்கிறாங்க, இந்த குறைஷி காபிர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு பயத்தை பீதியை போட்டு தான் இருந்தான். போர் தொடங்குவதற்கு முன்னால், அதாவது இந்த முஸ்லீம்களுடைய அணியில் என்ன செய்வது, ஒரு பிணக்கை, ஒரு பிரிவை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழ்ச்சியை இவர்கள் செய்கிறார்கள். எனவே மதீனா முஸ்லீம்களிடம் அபூ சுஃபியான் தூது அனுப்புகிறார், நீங்கள் எங்கள் ஒன்றுவிட்ட சகோதரை விட்டு விலகிக்கொள்ளுங்கள். அதாவது மதீனாவாசிகளுக்கு சொல்கிறான், நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள், நாங்கள் இந்த முஹாஜிர் மக்காவாசிகளோடு கணக்கை தீர்த்து கொள்கிறோம் என்று சொன்னபோது, இவ்வாறு தூது அனுப்பிய போது அது நிறைவேறவில்லை. அன்சாரி தோழர்களுடைய பதில் கடுமையாக இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, எனவே இந்த முயற்சி எதுவுமே என்ன செய்யவில்லை, பயனளிக்கவில்லை. அதே போன்று இதில் நாம் பார்க்கிறோம், அபு ஆமிர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்று இருந்தான். இவனை பொறுத்தவரை இவனது பேர் அப்து அமர் இப்னு
சைஃபி என்று சொல்லி அழைக்கப்படுகிறான். இவனை பொறுத்தவரையில் இவனை அந்த மக்கள் துறவி என்று சொன்னாலும் ரசூலுல்லாஹ் இவனை ஒரு பாவி என்று சொன்னார்கள். இவன் அறியாமை காலத்தில் மதீனாவில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கிளையினருடைய தலைவனாக இருந்தவன். இஸ்லாமிய மார்க்கம் வந்தவுடன் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் என்ன செய்தான், நபி அவர்களுக்கு வெளிப்படையாகவே பகைமை அவன் தெரிவித்தான். மதீனாவிலிருந்து வெளியேறி மக்காவுக்கு இவன் செல்கிறான். மக்காவில் போய் போருக்காக அந்த காபிர்களை தூண்டினான். இவன் கூட அந்த படைக்கு முன்னால் வந்து என்ன செய்கிறான், அன்சாரிகளை நோக்கி விழித்து பேச ஆரம்பிக்கின்ற போது அப்போது அவர்கள் சொன்ன வார்த்தைகள், பாவி, அல்லாஹ் உனக்கு ஒருபோதும் அருள் புரிய மாட்டான், உன்னிடம் பேசுவதை நாங்கள் விரும்பவில்லை என்று தான் அவர்கள் பதில் சொன்னார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான அவர்களுடைய இந்த முயற்சிகளும் எடுபடவில்லை. அதே போன்று குறைஷிய பெண்கள் என்ன செய்கிறார்கள், வெறியூட்டுகிறார்கள். கவிதை வரிகளை கொண்டு அவர்களை என்ன செய்கிறாங்க, முஸ்லீம்களுக்கு எதிராக வெறியூட்டக்கூடிய அந்த வரிகள். அதில் அபூ சுஃபியானுடைய மனைவி தலைமையேற்று வழிநடத்தி வந்த அந்த பெண்கள் வெறியூட்டக்கூடிய வார்த்தைகள். அப்துத்தார் வம்சத்தினரை பாருங்கள், படையின் பின்பகுதி பாதுகாவலர்களே பாருங்கள், வாளை வீசி நன்றாக போரிடுங்கள் போன்ற இவ்வாறான கவிதை வரிகளை அவர்கள் செய்தார்கள், பாடினார். இவ்வாறு பாடி அவர்களை என்ன செய்ய உற்சாகம் ஊட்டிக் கொண்டிருந்தார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போது இரண்டு படைகளும் சமீபமாகிறது, சண்டையும் நேரம் நெருங்குகிறது. இணை வைப்பாளருடைய கொடியை ஏந்தியிருந்த தல்ஹா இப்னு அபூ தல்ஹா, முஷ்ரிக்களுடைய கொடியை ஏந்தியிருந்த அந்த போருடைய முதல் தீப்பிழம்பை மூட்டுகிறான். தன்னுடன் அதாவது நேருக்கு நேர் முஸ்லீம்களை மோதுவதற்காக அவன் அழைத்து படைக்கு முன்னால் வருகிறான். இவன் குறைஷிகள் ஒரு மிக பெரும் வீரனாகவும் இருக்கிறான். எந்த அளவுக்கு கண்டா இவன் அழைக்கப்படுகிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது கப்சுல் கதீபா என்று அழைக்கப்படுகிறான். கப்சுல் கதீபா என்று சொல்லி சொன்னால் முரட்டு கடா என்று சொல்வது. எனவே இவ்வாறு இவன் அழைக்கப்பட்டான். இவன் வீரத்திலே அதாவது பேர் போன ஒருவனாக இருக்கிறான். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நபித்தோழர்களில் யார் முன்னால் வர்றாங்கன்னா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபித்தோழர்களில் ஜுபைர் இப்னு அவ்வாம், ஜுபைர் என்ன செய்கிறாங்க, அவர்கள் சிங்கம் பாய்வதை போல் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அவனது ஒட்டகத்தின் மீது ஏறிக்கொள்கிறார்கள். அவனுடன் சண்டை செய்து அவனை பூமியில் தள்ளி வாளால் வெட்டி கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான இந்த வீரத்தை பார்த்தவுடன் நபித்தோழர்கள் தக்பீர் முழங்குகிறார்கள், அல்லாஹு அக்பர். நறுமையான சகோதரர்களே, நபி அவர்கள் அந்த தோழரை புகழ்கிறார்கள். அவர்கள் சொன்னாங்க, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு விசேஷமான தோழர் இருக்கிறார், எனது விசேஷமான தோழர் ஜுபைர் ஆவார் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று அடுத்ததாக அந்த கொடியை சுற்றி கடுமையான போர் இப்போது ஆரம்பிக்கிறது. அதாவது என் அருமையான சகோதரர்களே, அந்த அப்துத்தார் கோத்திரத்தில் தல்ஹா இப்னு அபூ தல்ஹா கொலை செய்யப்பட்ட பிறகு அவனது சகோதரன் உஸ்மான் இப்னு அபூ தல்ஹா அக்கொடியை பிடித்து போர் செய்ய முன்வந்தான். அவனும் பெருமையோடு சொன்ன வரிகளை பாருங்கள், கொடி பிடித்தோன் கடமையாவது ஈட்டி குருதியால் நிறம் மாற வேண்டும் அல்லது அது உடைய வேண்டும். அவனுக்கு எவ்வித அவகாசம் கொடுக்காமல் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவன் மீது பாய்ந்து அவனது புஜத்தில் கடுமையாக வெட்டினார்கள். அந்த வெட்டு அவனது கையை அவனது உடலிலிருந்து தனியாக ஆக்கியதுடன் அவனது தொப்புள் வரை சென்றடைகிறது. அவனது குடல் வெளியேறியது. பின்பு மற்றொரு சகோதரன் அபூ சாத் இப்னு அபூ தல்ஹா கொடியை சுமந்தான். அவனை நோக்கி சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்பெறிந்தார்கள். அந்த அம்பு அவனது தாடையின் கீழாக அவன் கிழித்து அது வெளியேறியது. இதனால் அவனது நாவு வெளியேறியது. அவன் என்ன செய்தான், அவனும் செத்து மடிந்தான். இப்படியாக அருமையான சகோதரர்களே, அதன் பிறகு என்ன செய்து, கொடியை வந்து இப்னு தல்ஹாவுடைய மகனாக இருக்கக்கூடிய ஒருவன் அந்த கொடியை தாங்குகிறான். அதே போன்று ஆசிம் இப்னு சாபித் என்ன செய்கிறார், அவரை அந்த நபித்தோழர் அம்பெறிந்து அவனை கொள்கிறார்கள். இப்படியாக அருமையான சகோதரர்களை ஒன்றன் பின் ஒன்றாக இவ்வாறு அவர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் அதாவது 10 பேர் வந்து அந்த கொடிக்காகவே என்ன செய்யப்படுகிறார்கள், அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த அதாவது முதல்ல 6 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். பிறகு கொடியை வந்து அப்துத்தார் கிளையிடமிருந்து அர்தா இப்னு ஷரஹபில் சுமந்தான். இவனை அலி ரலியல்லாஹு அவர்கள் கொள்கிறார்கள். பிறகு அந்த கொடியை வந்து சுரைஹ் இப்னு கால் என்று சொல்லக்கூடிய ஒருவன் சுமக்கிறான். அவனை இன்னொரு நபித்தோழர் வெட்டி வீழ்த்துகிறார்கள். இவ்வாறாக அருமையாக இறுதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கொடியை வந்து சுமந்தது அவர்களுடைய ஒரு அடிமைதான் அதை சுமந்தான் என்பதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர், இவ்வாறு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை
அந்த எதிரிகள் சந்திக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹுடைய உதவி முஸ்லிம்களுக்கு வருகிறது. மிக பெரும் போர் உக்கிரமமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏனைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு கொடியை சுற்றி போர் நடந்தது போன்று ஏனைய பகுதிகளிலும் உக்கிரமான போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் தங்களுடைய வீரத்தை அல்லாஹ்வுடைய உதவியால் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நாம் அங்கு பார்க்கிறோம், சிவப்பு தலைப்பாகை அணிந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை ஏந்தி அதன் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதி கொண்ட அந்த அபூ துஜானா அவர்களை பொறுத்தவரையில் அவரும் என்ன செய்தார், தனது அந்த வீரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. அந்த வாளை கண்டபோது அந்த வாள் எனக்கு வேண்டுமென்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் நான் கேட்டேன். அபூ துஜானாவை கொடுத்ததை பற்றி எனக்கு ஒரு கவலை இருந்தது, எனக்கு இது கிடைக்கவில்லை என்று. ஆனாலும் அவர் அதில் வெளிப்படுத்திய வீரத்தை பார்த்தபோது நான் ஆச்சரியப்பட்டேன். அப்படியான வீரத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார், எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்தார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக நபித்தோழர்கள் தங்களுடைய வீரத்தை அல்லாஹுடைய உதவியால் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அபூ துஜானாவை எதிரிகள் யார் சந்தித்தாலும் அவர்கள் கொல்லப்படாமல் இருக்கவில்லை என்பதை பார்க்கின்றோம். இவ்வாறாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இன்னொரு வீரனை அபூ துஜானா என்ன செய்ய வெட்டி வீழ்த்துகிறார்கள். அவனும் ஒரு எதிரிகளுடைய ஒரு பெரும் வீரனாக இருக்கிறான். எனவே இப்படியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், என் அருமை சகோதரர்களே, அதாவது இந்த போரில் பார்த்தீங்கன்னா ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹிந்த் பின்த் உத்பா அபூ சுஃபியானுடைய மனைவி பின்னால் போய் வெட்டுவதற்காக அபூ துஜானா நெருங்குகிறார்கள். ஒரு பெண் என்று பார்த்தவுடன் அவர்கள் திரும்பி விடுகிறார்கள் என்ற செய்தியை நாம் இதில் பார்க்கிறோம். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது மிக பெரும் வீரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய வீரத்தை பற்றி வருகின்ற செய்திகளை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் அவர்களுக்கு முன்னால் போரிடுவதற்கு தைரியம் இல்லை என்கின்ற அளவுக்கு வீரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தை நாம் பார்க்கின்ற போது, வஹஷி தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்தவன். வஹஷி தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு உஹது போரில் கொலை செய்தவன். வஹஷி பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் வஹஷி. பிறகு முசைலமாவை கொன்ற செய்தியும் நீங்கள் பின்னால் பார்க்கலாம். எனவே இந்த அதாவது வஹஷி என்ன சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். நான் ஜுபைர் இப்னு முத்தைமிடம் அடிமையாக இருந்தேன். மக்கால ஜுபைர் இப்னு முத்தைமிடம் நான் அடிமையாக இருந்தேன். அவனது தந்தையின் சகோதரன் நுஐமா இப்னு அதி என்பவன் பதிலில் கொல்லப்பட்டான். குறைஷியல் உஹது போருக்கு புறப்பட்ட ஆயத்தமான போது ஜுபைர் என்னிடம் எனது எஜமான் ஜுபைர் என்ன சொன்னான்னு முஹம்மதுடைய சிறிய தந்தை ஹம்சாவை நீ கொன்றுவிட்டால் உன்னை நான் விடுதலை செய்து விடுவேன் என்று கூறினான். நானும் மக்களோடு சேர்ந்து என்ன செய்தேன், போருக்கு புறப்பட்டேன். அதாவது ஹபஷிகள் திறமையாக ஈட்டி எறிவதில் என்ன செய்து திறமையானவர்கள். எனவே நானும் ஈட்டி எறிவதில் திறமையானவனாக இருந்தேன், அம்பெய்வதில். எனவே அதாவது நான் என்ன செய்தேன், எனது நோக்கம் ஹம்சாவை கொள்ள வேண்டும் என்பதுதான் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அவர் ஒரு சாம்பல் நிறத்தை போன்ற ஒரு ஒட்டகத்தில் பயணிப்பதை நான் பார்க்கிறேன். நான் அவரை மாத்திரம்தான் குறிவைத்து கொண்டிருந்தேன். அவருக்கு எந்த அளவுக்குனா அவருக்கு முன் நிற்பதற்கு யாருக்குமே துணிவில்லை. அந்த அளவுக்கு அவர் என்ன செய்கிறார், வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கிறார் எதிரிகளை. அப்போது நான் ஒரு பாறைக்கு பின்னால் மறைந்து கொள்ள நாடினேன். அப்போது திடீரென்று சிபா இப்னு அப்துல் உஸ்ஸா ஹம்சாவுக்கு முன் வந்தான். அவனை பார்த்த ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் அவனுக்கு கோபம் ஊட்டுவதற்காக சில வரிகளை சொன்னார்கள். அதன் பிறகு ஹம்சா அவர்கள் என்ன செய்தார்கள், ஹம்சா முன்னால் வந்தவுடன் அவனது தலையை உடம்பிலிருந்து அப்படியே தனியாக்கினார்கள். ஒரு மாபெரும் வீரராக அவங்க இருக்கிறாங்க. வஹஷி சொல்கிறான், நான் நல்ல ஒரு தருணத்தை பார்த்து எனது சிறிய ஈட்டியால் அவரை நோக்கி எறிந்தேன். அது அவரது தொப்புளுக்கு அருகில் குத்தி குடலை கிழித்து அவரை என்ன செய்தது, மர்மஸ்தானத்தின் பக்கமாக வெளியாகியது. அவரை என்னை நோக்கி வர முயற்சி செய்தார், ஆனால் அவரால் வர முடியவில்லை. நான் அவரை அதே நிலையிலே விட்டுவிட அவர் இறந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக ஒரு மிக பெரும் ஒரு வீரர் என்ன செய்கிறாங்க,
ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உஹதில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எனவே அடுத்ததாக நாம் இதிலே பார்ப்போம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, படையை கட்டுப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அபூபக்கர், உமர், அலி, ஜுபைர் இப்னு அவ்வாம், தல்ஹா இப்னு உபைதுல்லா, அப்துல்லா இப்னு ஜஹஷ், சாத் இப்னு முஆத், சாத் இப்னு உபாதா, சாத் இப்னு ரபி, அனஸ் இப்னு நதர், இன்னும் பல நபித்தோழர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க மிகப்பெரும் வீரத்தை அவர்கள் காட்டி கொண்டிருந்தார்கள். மிகப்பெரும் வீரத்தை அந்த போரில் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்த அற்புதமான நிகழ்வுகளில் ஒரு நிகழ்வு தான், அதாவது ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த நிகழ்வை, அவர் கசீலுல் மலாயிகா என்று கூட அழைக்கப்படுகிறார், வானவர்களால் குளிப்பாட்டப்பட்டவர். அவர் அதாவது புதிதாக திருமணம் முடித்திருந்தார். எனவே அவர்கள் அந்த போருக்கான அழைப்பு, அந்த சப்தம் வருகின்ற போது அவர்கள் என்ன செய்கிறார்கள், உடனே போர்க்களத்தில் அவர்கள் போரிலே வந்து நுழைகிறார்கள். அவர்கள் அந்த போர்க்களத்திலே வந்து நுழைந்து எதிரிகளை தாக்கி எதிரி படைக்குள் முன்னேறி செல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அபூ சுஃபியானை கொல்வதற்கு அவர் நெருங்கி விடுகிறார். அப்படி நெருங்கி விட்ட அந்த சந்தர்ப்பத்தில் அருமையான சகோதரர் அவர்களுக்கு பின்னால் ஷத்தாத் இப்னு அஸ்வத் என்பவன் அவரை வெற்றி அப்போது ஹன்தலா அவர்கள் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள், வீரமரணம் அடைகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் அடுத்த பகுதி இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னொரு வகுப்பிலே பார்க்கலாம். போரில் அம்பெறியக்கூடிய அந்த வீரர்களுடைய பங்கு எப்படியாக இருந்தது, இணை வைப்பாளர்களுக்கு எப்படியான தோல்வி ஏற்பட்டது என்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்பிலே பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.